வருஷத்துக்கு 1 கோடியே 10 லட்சம் மரக்கன்றுகள் நம்மள தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பொருளாதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் இன்னும் பின்தங்கிட்டு தான் போகிறாங்க. வணக்கம், என்னோட பேர் பார்த்தீங்கன்னா திருமுருகன். நம்ம இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஈசா நர்சரி மதுரை. அது பார்த்தீங்க அப்படின்னா வர்ற ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து விவசாயிகளுக்கு 5 ரூபா ரேட்டில் நம்ம மானிய ரேட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 3 ரூபா ரேட்டில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இனி வர ஜூலை 1ஆம் தேதி 2025 5 ரூபா ரேட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மணிக்கு இந்த பூ மரங்கள், பழ மரங்கள், நிழல் மரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7 ரூபா ரேட்டில் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம இந்த ஜூலை 1ஆம் தேதி 2025 10 ரூபாய் ரேட்டில் பொது நிகழ்ச்சிகளுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இதோட இலக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் நம்ம வச்சிருக்கோம். இந்த வருஷத்துக்கானது நம்ம விவசாயிகளுக்கு ஒரு 5.5 லட்சம் மரக்கன்றுகள் நம்ம மதுரையில் கொடுக்க போகிறோம். அதுக்கான இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம மதுரை மாவட்டத்தில் 10 வருஷமாக நம்ம களத்தில் இயங்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் சுமார் ஒரு 25 லட்சம் மரக்கன்றுகள் நம்ம நேரடியாக விவசாயிகளுக்கும் பொது இடங்களுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். நான் உசிலம்பட்டிலேருந்து வந்திருக்கேன். ஈசாவில் இதோட 3 டைம் வந்துட்டேன். நான் இதுக்கு முன்னாடி 2 டைம் வாங்கின கண்டு நல்ல தரமாக தான் இருக்குது. எனக்கு மரம் வளர்க்குறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என் வீட்டில் மொத்தம் அரௌண்ட் ஒரு 300 மரம் நடவு பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக செம்மரம் தான் நடவு பண்ணியிருக்கோம் என்னோடய வீட்டில். மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இடம் தான். நம்ம புல்லுத்து பிரிவு கோச்சடைக்கிலேருந்து வந்தோம் அப்படின்னா அரவிந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. இது தமிழ்நாட்டில் ஃபுல்லாமே எல்லா மாவட்டங்கள்லையுமே இருக்குது. அதில் ஒரு பாட்டு தான் நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்குது. இங்கே உற்பத்தி பண்ணுற மரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க இயற்கை உரங்களை மட்டுமே தான் நம்ம பயன்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல் எந்த ஒரு ஒட்டு வெரைட்டியும் கிடையாது. நாட்டு வெரைட்டிஸ் மட்டும்தான் நம்ம இங்கே பண்ணுறோம். விதை மூலமாக உற்பத்தி பண்ணுற மரக்கன்றுகள் மட்டும்தான் நம்ம விவசாயிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ விவசாயிகளுக்கு கொடுக்குற மரக்கன்றுகள் நம்ம நேரடியாக போய் தோட்டத்தை போய் ஆய்வு பண்ணிவிட்டு அவங்களோட மண்ணையும் தண்ணியும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மண்ணுக்கு என்ன மரம் வருமோ அதை மட்டும்தான் நம்ம சஜஷன் பண்ணுறோம். அந்த சஜஷனோட நிப்பாட்டிடாமல் அவங்க வச்ச காலத்துலேருந்து அறுவடை பண்ணுற காலத்து வரைக்கும் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி வேளாண் காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீம் இருக்காங்க. அவங்க நேரடியாக களத்தில் போயிட்டு விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளும் அவங்களுக்கு அறுவடை பண்ணுறது வரைக்கும் நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வர்ற விவசாயிகளுக்கு ஒரு சேவையாக செஞ்சிட்ருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம், அதாவது ஒரு குழந்தைய எப்படி பராமரித்து நாங்கள் அந்த இதை வச்சு கொண்டுட்டு வரோமோ அதே அளவில் இந்த செடிகளை பராமரித்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புவி வெப்பமயமாகிறது எல்லாருமே கண்கூட பார்க்குறோம். வெயில் காலத்தில் இன்னும் வெயில் அதிகமாக அடிக்குது. காத்தடி காலத்தில் காற்று பெய்யாமல் மழை பெய்யுது. மழை காலத்தில் மழை இல்லாமல் அதிக மழை பெய்யுது. ஒரு சைடு மழை அதிகமாக இருக்குது, ஒரு சைடு மழை இல்லாமல் இருக்குது. இதோட நோக்கமும் சரி. பொருளாதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் இன்னும் பின்தங்கிட்டு தான் போகிறாங்க. விவசாயிகளோட பொருளாதாரத்தில் மேம்படுத்துவதற்கும் சுற்றுச்சூழலை பாதுகாத்து இயற்கையை நம்ம பாதுகாக்கின்றதுனால நம்ம இந்த காவேரி கூக்குரல் திட்டத்தில் நர்சரி கார்டன் நம்ம எடுத்து செயல்பட்டுக்கிட்டு. மதுரை ஈசா நர்சரியில் வேலை பார்க்குறேன். என் பேர் முத்துமாரி. வர்ற விவசாயிகளுக்கு என்ன கண்டு வேண்டாலும் எடுத்து கொடுக்குறோம். அவங்களும் மன திருப்தியோட வாங்கிட்டு போகிறாங்க. எங்களுக்கும் எடுத்து கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்களும் வர்றவங்களும் இந்த கண்டுகள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் மன திருப்தியாகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 242 கோடியில் வருஷத்துக்கு 1 கோடியே 10 லட்சம் மரக்கன்றுகள் நம்மளை தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விவசாயிகள் கேட்குற மரக்கன்றுகள் எங்களால் வருஷத்துக்கு கொடுக்க முடியல. ஏன்னா விவசாயிகள் அவ்வளோ ஆர்வமாக எங்ககிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நாங்கள் 1 கோடி இலக்கு வச்சிருக்கோம்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் 2 கோடி 3 கோடின்னு சொல்லிட்டு அந்த இலக்கு நோக்கி நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம்.